வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். மேற்கு வங்கம், அசாம், கேரளம், தமிழகம் ஆகிய 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் 30 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தீவிர பாதுகாப்புடன் 6 நியமிக்கப்பட்ட மையங்களில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆளும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு ரங்கசாமி தான் போட்டியிட்ட தட்டாஞ்சாவடி தொகுதியில் 4441 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாகவும், வெளியனூர் தொகுதியில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட எதிர்க்கட்சி தலைவர் திரு சிவாவை விட என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் திரு ரவிக்குமார் 1160 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் திரு வி.பி. சிவக்கொழுந்து, அரையாங்குப்பம் தொகுதியில் திரு ஐயப்பன் என்கிற முத்தப்பன், ஏம்பலம் தொகுதியில் திரு மோகன்தாஸ், நெட்டப்பாக்கம் தொகுதியில் திரு ராஜவேலு, காரைக்கால் தொகுதியில் திரு பி.ஆர்.என். திருமுருகன், முத்தியால்பேட்டையில் திரு வையாபுரி மணிகண்டன், கதிர்காமம் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் திரு அழகு ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளதாக அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேபோல் நெல்லித்தோப்பு தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் திரு கார்த்திகேயன் 850 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் என்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதேபோல் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட்ட திரு நமச்சிவாயம் 6110 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அசாமில் மொத்தமுள்ள 126 தொகுதிகளில் 113 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரங்கள் தற்போது வெளியாகி உள்ளன. இதில் பாரதிய ஜனதா கட்சி 78 இடங்களிலும், அதன் கூட்டணி கட்சியான அசாம் கன பரிஷத் 9 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளன. இந்திய தேசிய காங்கிரஸ் 24 இடங்களிலும், போடாலாந்து மக்கள் முன்னணி 10 தொகுதிகளிலும், ராய்ஜோர் தளம் 2 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளனர். கேரளத்தில் மொத்தமுள்ள 140 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை 40,771 மையங்களில் நடைபெற்று வருகிறது. மொத்தமுள்ள 140 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் வெளியாகி உள்ளன. இந்திய தேசிய காங்கிரஸ் 63 இடங்களிலும், அதன் கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 23 தொகுதிகளிலும், ஆளும் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 25 இடங்களிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 9 இடங்களிலும், கேரள காங்கிரஸ் கட்சி 7 தொகுதிகளிலும், பாஜக 2 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளன. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் நடிகர் விஜயால் புதிதாக தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் 106 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தகவலின்படி அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி 57 தொகுதிகளிலும், திமுக 49 தொகுதிகளிலும், இந்திய தேசிய காங்கிரஸ் 5 இடங்களிலும், பாரதிய ஜனதா கட்சி 2 இடங்களிலும், பாமக 5 இடங்களிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் முன்னிலையில் உள்ளன. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் தான் போட்டியிடும் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளிலும் முறையே 5286 மற்றும் 5865 வாக்குகள் வித்தியாசத்தில் தற்போது வரை முன்னிலையில் உள்ளார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி 182 இடங்களிலும், அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் 91 இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.